கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த குருத்தோலை ஞாயிறன்று உங்களுக்கு என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னார். கிறிஸ்து எருசலேமுக்குள் வெற்றி பவனியாக நுழைந்ததை நாம் இன்றைக்கும் விசுவாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓசானா என்று சொன்னால் எங்களை காப்பாற்றும் என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்த்தீர்கள் என்று சொன்னார், தயவு செய்து எங்களை விடுவியும் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மளை ரட்சிக்கும்படி, காப்பாற்றும்படி, மீட்கும்படியாக இந்த குருத்தோலை ஞாயிறன்று இயேசு கிறிஸ்து எருசலேம் நகர வீதியில் அவர் கழுதையின் மேல் பவனியாக வந்தார். அவர் ரட்சிக்க வருகிறவர் என்பதை ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களும் கூட நீங்கள் ஓசானா என்று சொல்லும் பொழுது இந்த நாட்கள் நடக்கிற அனுபவங்களை வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்மை ரட்சிக்க அவர் வர வேண்டும் என்பதுதான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சகரியா 9:9 மத்தேயு 21:9 மத்தேயு 21:15 நீங்க வாசித்து பார்த்தீர்கள் சொன்னார். சகரியா 9:9 இவனமாக சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமேன். தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. மத்தேயு 21:9 கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்படுவதற்காக அவர் சந்தோஷமாக கழுதையின் மேல் அவர் ராஜாவாக பவனி வருகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாடுகள் பட போகிறார், முள்கிட சூட போகிறார், 3 அடிகள் அடிக்கப்பட போகுது, 39 அடிகள் அடிக்க போகிறார். இதெல்லாமே அவருக்கு தெரியும். தெரிந்தும் பாருங்களேன், 9வது வசனம், முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தவர். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு ராஜா என்று சொன்னா ராஜா அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகவும் காணப்படுவதும், அந்த ராஜா ஜனங்களை காப்பாற்றுவராகவும் இருக்க வேண்டும். அந்த ராஜா ஜனங்களுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்கிறவரும் ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ராஜா தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்தோ அறியாமலோ அவர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த ராஜா தாவீதின் குமாரனாகிய இவர் நம்மளை ரட்சிக்கும்படி வந்த உலகத்திலிருந்து நமக்கு அரசாட்சி செய்ய போகிற ராஜா என்று நினைத்தார்கள். அவர்களுக்கு அன்றைக்கு என்ன தெரியல, இவர் நமக்குரிய ஆவிக்குரிய ஒரு ரட்சிப்பின் தகப்பன், ஆவிக்குரிய விதத்தில் நம்மை ஆட்சி செய்ய போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாம இருந்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்றைக்கு இந்த ஜனங்கள் ஓசானா என்று சொன்னது இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னார். சிறு பிள்ளைகள் வாயிலும் அதே 15ஆம் அதிகாரம் அதே அதிகாரத்தில் 21:15 அவர் செய்த அதிசயங்களில் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்தார்கள். ஆனா அதற்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன். இயேசு அது குழந்தைகள் ஆர்ப்பரிக்கிறதை கேட்டு குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று சொல்லி இயேசுக்கு சொன்னார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உலகத்தில் நடப்பதை பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அன்றைக்கு இந்த தேவ ஜனங்கள், இந்த எருசலேம் ஜனங்கள் தங்களை காப்பாற்றும்படி, தங்களை ரட்சிக்கும்படி, தங்களுக்கு நல்ல ஒரு ராஜா வேண்டும் என்பதற்காக ஓசானா 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 என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஓசானா என்றால் ரட்சியும் என்று அர்த்தம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு பாருங்களேன், உலகம் முழுவதும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் ஓயவில்லை. ராஜாக்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ராஜாக்கள் ஜனங்களை காப்பாற்ற முடியவில்லை. இன்றைக்கு சிறு குழந்தையிலிருந்து கர்ப்பத்திற்கு குழந்தை முதல் கொண்டு, பெண்கள் முதல் கொண்டு, தாய்மார் முதல் கொண்டு மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ரட்சியும் என்று சொல்லி இந்த வருடம் இந்த நாள் ஓசானாவை நீங்கள் உணர்ந்து ஆவியானோட உதவியோடு ஹோசானா என்று சொல்லி மனமுகுந்து நீங்கள் பாடுவீர்கள் என்று சொன்னார். ஹோசானா என்று சொல்லி அவரை அழைப்பீர்கள் என்று சொன்னார். தாவீதின் குமாரனை இயேசு கிறிஸ்து நமக்காக மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்குது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உலகத்தில் நடப்பதை பார்த்தால் நம்முடைய கண்கள் கலங்குகிறதல்லமா. ஒவ்வொரு செய்திகளையும் பார்க்கும் பொழுது வேதனை வருகிறது. இன்றைக்கு நீங்கள் இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே எங்களை ரட்சியும் என்று
என்று சொல்லி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னா நம்மளை மட்டுமல்ல, உலகத்தில் அத்தனை கோடி ஜனங்களை ரட்சிப்பார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்றைக்கு தாவீதினுடைய குமாரன் சாலமோன் ஞானியை அன்றைக்கு இதே போலதான் நம்ம ஜனங்களை ரட்சிக்கும்படி அவனை கழுதையின் மேல் அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த கழுதையின் மேல் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவருக்காக ஒரு கழுதை ஆயத்தப்படுத்தி அந்த கழுதியில் சாலமோன் ஞானி வந்தார். அந்த சாலமோன் ஞானி இந்த ஜனங்களை வழிநடத்துக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்றைக்கு சாலமோன் ஞானி அன்றைக்கு அந்த தைலுக்கு பின்னால் அபிஷேகம் பண்ணார்கள். இன்றைக்கு ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவின் தலையை அவள் பரிமள தைலத்தை கொண்டு ஊற்றினார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எங்களை ரட்சிக்கிறவர் இவர்தான் எங்கள் ராஜா என்று சொல்லி அவள் அந்த பரிமள தைலத்தை ஊற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மளை ரட்சிக்க முடியும். நம்மளை சூழ்ந்திருக்கிற நம்முடைய இந்திய தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுதிருக்க ரட்சிக்கும்படி நீங்கள் அவரிடத்தில் எங்களை ரட்சியும் தேவன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு ஓசானா 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 என்று சொல்லி நீங்கள் ஆர்ப்பரிப்பீங்க என்று சொன்னார். நிச்சயமா என் இயேசு கிறிஸ்து என் தேவனாகிய கர்த்தர் அவர் இறங்கி வந்து அவருடைய வருகையின் அதிசீக்கிரமா இருக்கிற ஜனங்களை ரட்சிப்பார். இந்த தேசத்தில் நடக்கிற யுத்தங்களை அவர் ஓய்வு பண்ண அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த குருத்தோலை ஞாயிறு உங்களுக்கு ஒரு விசேஷத்த குருத்தோலை ஞாயிறாக இருக்கட்டும். உங்களுக்கு ஆசீர்வாதமான குருத்தோலை ஞாயிறாக மாறட்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கரடு முரடான பாதைகள் தான் இயேசு கிறிஸ்து வந்து விழுந்து அவர் சாதாரணமாக வாழவில்லை. அவருடைய கால்கள் எல்லாம் நன்மை செய்யபடி சுற்றி திருந்தார். அந்த கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அப்படி அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் கழுதையின் மூல் எல்லாமே அறிந்து கொண்டு அவர் நமக்காக பவனி வந்தார் என்று சொன்னார். அந்த கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கும் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஓசானா என்று சொல்லும் பொழுது என்னை ரட்சிங்க கர்த்தாவே, எங்கள் ஜனங்களை ரட்சிங்க, எங்க தேசத்தை ரட்சிங்க என்று சொல்லி நீங்கள் மனமுகுந்து மனதுருகி மற்றவர்களுக்காக ஜெபிப்பீர்கள் சொன்னார். இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு அர்த்தமுள்ள ஞாயிறாக மாறும். கர்த்தர் தாமே உங்களை இந்த வசனங்களின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.